ஸோ வணக்கம் மகளே, வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம்னா காலங்காத்தாலேயே மார்வல் அனிமேஷன் ஸ்டுடியோஸ்லேருந்து வந்த ஒரு ட்ரைலர், யுவர் ஃப்ரெண்ட் இன் நெய்பர்ஹுட் ஸ்பைடர்மேன். தக்காளி தாறுமாறாக இருக்குது இந்த ட்ரைலரு. அதே மாதிரி இந்த ட்ரைலரை நான் பார்த்த உடனே பிரேக் டவுன் போடணும்னு நினச்சேன். அதனால் இது என்னுடைய ஃபஸ்ட்டு பிரேக் டவுன். அதனால் ஓவர பேசாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். நீங்கள் பார்த்துக்கிறது டிஏடி கமெண்ட்ரினா உங்கள் டிஏடி. ட்ரெய்லருடைய ஸ்டார்டிங்லேயே நம்ம பீட்டர் பார்க்கரை காமிக்கிறாங்க. பீட்டர் பார்க்கருக்கு எந்த ஒரு பவரும் அந்த நேரத்தில் இல்லைங்கிறது நம்மளுக்கு அந்த ஒரு கார் ஆக்சிடென்ட்லேயே புரியுது. ஆனால் மனுஷன் அவ்வளோ பெரிய அடி விழுந்து உயிரோட இருக்கப்பல அதை நம்ப முடியல. ஒரு வேளை இருக்குமோ? எப்போ போல சாதாரணமாக அவர் ஒரு மிட்டோன் ஹை ஸ்கூலில் படிக்கிறப்பல அங்கே போயிட்டு அங்கே தெரிஞ்சவங்ககிட்ட பேசிட்டு இருக்காப்புல. இதுக்கு நடுவில் தான் அவருடைய நேரம் வருது. டக்குன்னு அந்த கிளாஸை கட் பண்ணிட்டு அவர் ஸ்பைடர்மேனுடைய வேலையை பார்க்க போயிடுறாரு. எடுத்த உடனே நம்ம ஸ்பைடர்மேனுடைய சூட் சீனை காமிக்கிறாங்க. அதுவுமே நல்லா தான் இருக்குது. ஆனால் நம்ம ஸ்பைடர்மேனுடைய சூட்டை பார்க்கும்போது ஹோம் கமிங் ஸ்பைடர்மேனுடைய சூட் மாதிரியே இருக்குது. பட் இருந்தாலும் நல்லாவே இருக்குதான் சொல்லணும். அஃப்கோர்ஸ் எக்ஸ்மேன் 97 கொண்டு வந்த அதே ஸ்டுடியோஸ் தான் இதையும் கொண்டு வந்திருக்காங்க. பேருக்கு ஏற்ற மாதிரியே நம்ம ஸ்பைடர்மேன் அவருடைய வேலையை ஆரம்பிக்கிறாரு. எடுத்தோடனே சீனில் ஒரு 3 பசங்க ஒரு பையனை தேடி அடிக்கிற மாதிரி போகிறாங்க. அந்த பையன் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஹாரி ஹஸ்பண்ட் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி நம்ம ஸ்பைடர்மேனை உள்ளே போந்து காப்பாற்றலான்னு போகிறான். ஆனால் அவனுங்க நம்ம ஸ்பைடர்மேனை விக்டிமாக நினச்சிக்கிறானுங்க. அப்புறமா தான் நம்ம ஸ்பைடர்மேன் கொஞ்சம் பவர்ஸாக யூஸ் பண்ணி தாறுமாறாக பண்ணுறாப்புல ஃபைட்டை. அப்புறம் லைவில் உள்ளே போந்து ஸ்பைடர்மேன் யாருங்க காமிச்சு கெத்து காமிச்சிட்டு போயிடுறாப்புல. ஒருவேளை லைவ்ல பார்த்துட்டு ஸ்பைடர்மேனுக்கு ஃபேன்ஸ் அதிகமாயிருமோ? அப்புறம் ஜனவரி 29 தான் இந்த சீரிஸ் ரிலீஸ் ஆகுங்கிறத ட்ரைலர்ல காமிச்சிட்டாங்க. அதே மாதிரி நம்ம ஸ்பைடர்மேனுக்கு நிறைய புது ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்கிறாங்க. நல்ல வேலை ஹேண்ட்மே கூட அதில் காமிச்சிருக்காங்க. இதில் கொஞ்சம் அழகா இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸ்பைடர்மேனுமே கொஞ்சம் கஷ்டப்படுறாப்புல அவருடைய வேலையில். பிகாஸ் ஹீஸ் அ ஃப்ரெண்ட்லி நெய்பர்ஹுட் ஸ்பைடர்மேன் தானே. இந்த இடத்துல ஒரு புதுசாக ஒரு கேரக்டர் காமிச்சிருக்காங்க. அந்த கேரக்டர் ஃபயர் யூஸ் பண்ண ஒரு கேரக்டர் தான் இருக்காப்புல. பட் இருந்தாலும் அந்த கேரக்டர் நேச்சுரலாக எந்த ஒரு ஃபயர் யூஸ் பண்ணல. டெக்னிக்கலாக தான் இந்த ஃபயர் யூஸ் பண்ணுறாப்புல. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த கேரக்டர் நான் எங்கேயும் பார்த்த மாதிரி தெரியல. தெரிஞ்சா சொல்லுங்க. இந்த கேரக்டருக்கு நம்ம ஸ்பைடர்மேனுக்கு ஒரு பயங்கரமான ஃபைட் இருக்க போதுங்கிறது நல்லாவே தெரியும். போக போக புது கேரக்டர்ஸை கொண்டு வராங்க. அது கூட நம்ம ஸ்பைடர்மேனுக்குமே ஒரு பயங்கரமான ஃபைட்லாம் காமிக்கிறாங்க. அதே மாதிரி இந்த சீரியஸில் யாருக்கெல்லாம் கேஸ்ட் பண்ணியிருக்காங்கிறத ஒரு சில பேருக்கு மட்டும் தான் காமிச்சிருக்காங்க. அதே மாதிரி நம்ம ஸ்பைடர்மேனுக்கு வாய்ஸ் தர போகிறது. ஏற்கனவே வாட் இஃப் சீரிஸில் நம்ம ஸ்பைடர்மேனுக்கு வாய்ஸ் இருந்தால் அந்த ஹட்சம் தீம்ஸ் தான். சேம் அதே வாய்ஸ் இதில் இருந்திருக்காங்க. அப்புறம் நம்மளுடைய டேர் டெவிலுக்கு சார்லி ஃபாக்ஸை வாய்ஸ் கொடுத்துருக்கார மாதிரி காமிச்சிருக்காங்க. மற்றபடி புது கேரக்டர்ஸ்லாம் புது ஆக்டர்ஸ்லாம் வாய்ஸ் கொடுக்கப்பட்டிருக்காங்க. இந்த சீரியஸ்க்கு அஃப்கோர்ஸ் நம்ம காப்ளின் தான் வில்லனாக இருக்காப்புல. அதே மாதிரி அந்த காப்ளின் நினைக்க போகிற அந்த ஒரு கேரக்டர் கொஞ்சம் பிளாக்கே காமிச்சிருக்காங்க. அது நல்லா தான் இருக்குது. ஆனால் இந்த சீரியஸில் எப்படி எம்சியூவில் நம்ம ஸ்பைடர்மேனுக்கு அயன்மேனோ அதே மாதிரி இந்த சீரியஸில் நம்ம ஸ்பைடர்மேனுக்கு நார்மன் ஆஸ்பான் மாதிரி காமிக்க வராங்க. அதே மாதிரி நம்ம நார்மன் ஆஸ்பான் ஸ்பைடர்மேனுக்கு ஒரு புது சூட் அந்த மாதிரி காமிக்கிறாங்க. அது ஃபியூச்சர் ஃபவுண்டேஷனோட சூட் மாதிரி தெரியுது. அதுவுமே வந்துட்டு அந்த எல்லா ஸ்பைடர்மேனோடைய யூனிக்கான சூட் சீனில் வரக்கூடிய அந்த கண்ணாடியில் போய் பார்க்குற சீனு நம்ம டாம் ஹாலண்ட் மட்டும் தான் அது நடக்கல. மற்றபடி எல்லா ஸ்பைடர்மேனுக்கும் வந்துருச்சு. ட்ரெய்லரில் ஒவ்வொரு சீனுமே செதுக்கி வச்சிருக்கானுங்க. ஒரு சீன் கூட போர் அடிக்கல. அதே மாதிரி அனிமேஷனுமே குறை சொல்ல முடியாது. வாட் இஃப் சீரிஸை விட இந்த அனிமேஷன் நல்லா தான் இருக்குது. அதே மாதிரி நம்ம ஸ்பைடர்மேன் அகரத ஸ்பைடர்வர்ஸ் படத்தில் வந்த அந்த ஒரு அனிமேஷனே தூக்கி சாப்பிட்டு போயிட்டு தான் சொல்லணும். அது நல்லாவே இருந்தாலும் இப்போ நம்ம மனசில் அதிகமாக நிற்க போகிறது இதுவாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த ஒரு படத்தையே தூக்கி சாப்பிட போகிறது இந்த ஒரு சீரியஸ். அதே மாதிரி இதில் நிறைய கேரக்டர்ஸ் இருக்கிறதுனால நிறைய வித்தியாசமான கதைகளை கொண்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி அப்டேட் வர நான் முடிஞ்ச அளவுக்கு போகிற பார்க்குறேன். அதனால் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நீங்கள் பார்த்துக்கிறது டிஏடி கமெண்ட்ரி. நான் உங்கள் டிஏடி.